அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் ஒரு அருமையான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு 5000 ரூபாய் முதல்ல இந்த தொழிலை நம்ம வீட்டில் இருந்து எடுத்து செய்யலாம். ஆளுங்களை போட்டு இந்த தொழிலை செய்யணுன்றது கிடையாது. இது வீட்டில் இருந்தபடியே ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்களே இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தொழில் இது. இந்த தொழிலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு காம்படிஷன்ன்றதே கிடையாது. அப்படி என்ன இந்த தொழில்ன்றதை நாம் பார்த்தோம்னா, நன்னாரி சர்பத்தை உற்பத்தி செஞ்சு இதில் நல்ல ஒரு வருமானத்தை நம்ம எடுக்கலாம். இந்த தொழிலை எப்படி தொடங்கணுன்றதை பற்றி நம்ம இந்த பதிவில் ஒரு முழு தகவலாக பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்முடைய சேனலில் பல தொழில்களை பற்றி தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது தொழில் தகவல் தேவைன்னா நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழிலை பற்றி தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தொழிலை பற்றின ஒரு கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்முடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் தெரிவித்தா கூடிய விரைவில் அது சம்மந்தமாக ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம். வாங்க இப்போது இந்த நன்னாரி சர்பத்து தொழிலை எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்க்கலாம். நவீன உணவு தேடி போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ பழைய உணவை தேடி வர காலமாகிடுச்சிடுது. அதாவது பழங்காலத்து உணவுகள் அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு அது ஒரு வியாபாரமாக எடுத்து நிறைய இடத்துல செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் இந்த நன்னாரி சர்பத்துன்றது நம்ம பழங்காலத்தில் ஒரு சிறந்த பழங்கால குளிர்பானமாக கருதப்பட்ட ஒரு பானம் இது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு ஒரு நல்ல மவுசு இருந்துக்கிட்டு வருது. இதனுடைய மருத்துவ குணம் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா உடல் எடை ரொம்ப கனமாக இருக்கிறவங்க இந்த நன்னாரி சர்பத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் கூடிய விரைவில் உடல் பருமன் குறைஞ்சி இது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இந்த நன்னாரி சர்பத்தை நம்ம ஒரு தொழிலாக எடுத்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம்னா நம்ம கிச்சன்லேயே இந்த உற்பத்தி நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு மிஷினரியோ இல்லைன்னா ஒரு பெரிய இட வசதியோ தேவைன்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்ச இதை உற்பத்தி செஞ்சு பாட்டில்களை அடைச்சி நீங்கள் தாராளமாக விற்பனை செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த குளிர்பானம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நன்னாரி வேறு ஒரு 400 கிராம் வாங்கிக்கணும். இது இந்த 400 கிராம் நன்னாரி வேறு எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளே இந்த நன்னாரி வேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கலர் வர்றதுக்காகவும் கொஞ்சம் வாசனை இருக்கிறதுக்காகவும் ரோஸ் பெட்டல் அதாவது ரோஜா இதழ் இதை ஒரு 100 கிராம் வாங்கிக்கணும். இந்த 100 கிராம் எவ்வளோ ரேட்டுன்றதை பார்த்தோம்னா 200 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோ சுகர் வாங்க வேண்டியது இருக்கும். 4 கிலோ சுகரு 5 லிட்டரு தண்ணி. இது ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னே அதாவது முன்னாள் நைட்டே நன்னாரி வேரை நல்லா இடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கணும். அது குறைஞ்சது ஒரு 8 ஹவர் 10 ஹவர் நல்லா ஊறணும். இது அந்த தண்ணியில் என்ன ஆகும்னா இது நல்லா ஊறி அதனுடைய தண்ணியினுடைய கலரே ஒரு ப்ரௌன் கலருக்கு அது வர ஆரம்பிச்சிடும். இதை என்ன பண்ணணும்னா 9 லிட்ரு நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் இந்த நன்னாரி சர்பத்தை நன்னாரி ஊற வச்ச நன்னாரி அதாவது ஒரு 2 லிட்டரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கணும். அது கூட அதாவது அது ஒரு 2 லிட்ரு 3 லிட்டரு தண்ணி 4 கிலோ சுகரை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு தேன் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து ஒரு 2 எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சிடணும். அது பிழிஞ்சிட்டு அதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிட்டு அதாவது 1 லிட்ரு 1/2 லிட்ரு பாட்டிலை நீங்கள் ஃபில் பண்ணி இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்றதை பார்த்தோம்னா அதாவது இது வாங்குகிற பொருள் ரோஸ் பெட்டல்ன்றது ரோஜா இதழ் ஒரு 200 ரூபாய் அதாவது 100 கிராமு. அதுக்கப்புறம் நன்னாரி வேறு 400 கிராமு அது ஒரு 400லேருந்து 500 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா
1 கிலோ சுகர் வந்து 45 ரூபா. அப்போ 5 கிலோனா மொத்தம் 250 ரூபா வந்து இதுக்கு வந்துடும். டோட்டல் வந்து 850 ரூபா. இந்த 850 ரூபாவில் வந்து நீங்கள் மேக்கிங் பண்ணி அதை செஞ்சீங்கன்னா 1 லிட்ரு வந்து மார்க்கெட்டிங் 160 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம். 160, 170 வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இதை சப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா பார்த்து ஒரு 100 ரூபா அப்படி பாட்டிலுக்கு போட்டோம்னா 330 ரூபா வந்து இதில் ப்ராஃபிட் வருது. இதையே வந்து நீங்கள் 5 லிட்டருன்றது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்ரு நீங்கள் வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது. இது வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் எங்கே செய்யணுன்றதை பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், மருந்து கடைங்களில் சேல்ஸ் பண்ணலாம். இது ஜூஸ் கடைங்க இருக்குது, ஜூஸ் கடைங்களில் நீங்கள் விற்கலாம். வெஜிடபிள் மார்க்கெட்ஸு, அந்த மார்க்கெட்டு இருக்கிற இடத்துல அங்கே ஜூஸ் கடைங்க இருக்கும், அங்கே நீங்கள் எடுத்துன்னு போய் இதை சப்ளை பண்ணலாம். ஹோட்டலுங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டருன்றது 100 லிட்டர் 150 லிட்டர் தாராளமாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். இது இந்த தொழில் ஒரு குடிசை தொழில் மாதிரி நீங்கள் எடுத்து செய்யலாம். இது ஆன்லைன் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அமேசான், இந்தியா மார்ட்டு, எக்ஸ்போர்ட் இந்தியா, ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து ஏஜென்சி கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் கொடுங்க. வந்து நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கில் ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.